நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு தோணுது அவர் ஒரு சதவீதம் ராவணன் பக்கம் தான் அதிகமா நின்று இருப்பாரோ. அதுதான் நான் சொன்னேன். அவர் ஒரு இயல்பிலே கம்பன் ராமன் பக்தன். அவர் எழுத வரும்போது என்ன சொல்றாரு பாருங்க, ஓசை பெற்று ஒரு பார்க்கடல் உற்று ஒரு பூசை நக்குப்பு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் காசியில் கொற்றத்து ராமர் கதை வருங்கிறார். அதாவது ஒரு 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 பெரிய பூனை, ஒரு பெரிய கடலை ஒரு சின்ன பூனை வந்து நக்கி குடிக்குது. ஒரு பெரிய பால் கடல், கடலே பாலா இருக்கு. அதை ஒரு குட்டி பூனை வந்து நக்குச்சுன்னா அது எவ்வளவு வேடிக்கையா இருக்கும். அந்த வேடிக்கை நான் ராமனுங்கிற ஒருத்தனுடைய கதையை நான் எழுத போறேங்கிற அந்த அளவுக்கு ராமன் மேல பயங்கர பக்தி இருந்தாலும் இயல்பிலேயே கம்பர் ஒரு ராம பக்தர் தான். ஆனால் கதை எழுத வந்த பின்னால், ஒரு கவிஞனான பின்னால் அவரால் ராமனை மட்டுமே பிடிச்சிக்க முடியல, ராவணனையும் இருக்க பிடிச்சி புகழ் உச்சியில கொண்டு போய் செத்த பிறகும் கூட நீங்க பாருங்க, ராவணன் செத்து போயிட்டான். எப்படி செத்து போனான்? அம்பு விட்டான், செத்து போயிட்டான், விழுந்துட்டான். அந்த விழுந்ததை எப்படி சொல்றாரு, மும்மடங்கு பொழிந்ததம்மாங்கிறார். செத்து போனதுக்கு அப்புறமா அவன் மூஞ்சி உயிரோடு இருந்ததை விட 3 மடங்கு பிரைட்டா இருந்ததுன்னு எழுதுறாரு. எழுத முடியுமா? கம்பர் எழுதினார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த காவியத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். அதாவதுங்க ஒரு படமும் சரி, ஒரு கதையும் சரி, ஒரு காவியும் சரி, எப்ப வெற்றி அடையும்னா ஒரு சாராக இல்லாமல் ஒரு கவிஞன் எல்லா கதாபாத்திரத்துக்கும் தனித்தனியா நின்று செதுக்கினாதான் அந்த கதை ஜெயிக்கும். கம்பராமாயணம் ஜெயிச்சதுக்கு காரணம் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் எவ்வளவு செதுக்கணுமோ அவ்வளவு அழகா கம்பர் செதுக்கி கொடுத்ததாலதான் கம்பனுடைய இந்த தமிழுக்கு. அதனாலதான் பாரதி சொன்னான், கல்வியே சிறந்த தமிழ்நாடு, ஏன் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான். இது ஏன் கல்வியில சிறந்தது தெரியுமா? ஏன்னா அது கம்பன் பிறந்த தானே. அதனால பாரதி சொல்றான், எல்லாம் நான்கிறார்ல, வானில் பறக்கின்ற புல்லெல்லாம் நான், மண்ணில் தெரியும் விலங்கெல்லாம் நான், காற்றும் மலையும் கடலுமே நான் சொன்னவன். அடுத்து எங்க வராம கம்பன் படித்த கவியெல்லாம் நான். அது வந்து கம்பனுடைய கவிதைக்கு இருக்கிற அழகு. ஏன்னா அப்படி படைச்சிருக்காரு. அருமை அருமைனா. இப்ப சிலப்பதிகாரம் பேசியாச்சு, அடுத்து பக்தி இலக்கியம் கம்பராமாயணம் பேசியாச்சு. இப்ப தற்காலத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடிய தமிழ் கடவுள் அப்படின்னா முருகன் தான்பா அப்படின்னு எல்லாருமே முன்வைக்கக்கூடிய, நான் மற்ற கடவுள்களை வேண்டலாலும் எனக்கு முருகன் அப்படின்றவர் தமிழ் கடவுள், அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் முருகன் அப்படின்றவரு தமிழ் கடவுளா? எதை வச்சு நம்ம தமிழ் கடவுள் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க? உங்களுடைய கருத்து என்ன? நிறைய காரணங்களுக்காக அவர் தமிழ் கடவுள். ஒண்ணு, தமிழ் இலக்கியங்களில் எங்கே கடவுளை பற்றிய செய்திகள் வந்ததோ அங்கிருந்தே முருகனுடைய செய்திகள் வருகிறது. வேலன் வழிபாடு, வேலன் வெறியாடல், இதெல்லாம் அப்போதிலிருந்து வரும். திருமுருகாற்றுப்படை முருகனை பற்றி மட்டுமே பாடக்கூடிய ஒரு இலக்கியம். மாயோன் மேய காடுரை உலகமும் பாட்டுல அந்த சேயோன் மேயங்கிறதுல முருகனை பற்றிய ஒரு குறிப்பு. அது சிவபெருமானையும் சொல்லும், முருகனையும் சொல்லும். அப்போ முருகனுடைய இலக்கிய வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கேயுமே மிஸ் ஆகாத ஒன்று. இப்போ விநாயகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்க காலத்துல இல்லை, பின்னாடி தான் வராரு. ஆனா முருகன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்க காலத்திலிருந்தே வரதை நம்மளால பார்க்க முடியுது. இது ஒண்ணு. ரெண்டாவது, ஆலய ரீதியான ஒரு சமய ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா முருகனுடைய அறுபடை வீடுகளும் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. புராண ரீதியா பார்த்தீங்கன்னா முருகனுடைய எல்லா திருவிளையாடல்களும் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே நடந்த மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது, முருகன் தமிழ்ச்சங்கத்தில இருந்து அதை நடத்தினான் என்று நம்ம நம்புறோம். அருணகிரிநாதரை பிடிச்சி நாக்கில் ஓம்னு எழுதி சமஸ்கிருதத்தை பாட சொல்லலை, இந்திய பாட சொல்லலை, தெலுங்க பாட சொல்லலை, முத்து முத்தாக தமிழ் இருக்கிற போது என்ன குறை, முத்து என்று சொல்லியே பாடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவணன்னு அருணகிரிநாதர் பாடுறாரு. இப்போ முருகன் தமிழ் கடவுளான்னு கேட்டா ஒன்னே ஒண்ணுதான். இப்போ நான் இருக்கேன், எனக்கு ஒரு 16-17 லாங்குவேஜ் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னை பத்தி ஒரு நல்ல பாட்டு பாடணும்னு ஆசைப்பட்டா நான் எதுல பாட சொல்லி கேட்பேன் தெரியுமா? எனக்கு எது ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜோ இல்லை எது என் லாங்குவேஜோ அதுல எனக்கு பாடுன்னு சொல்லி நான் சந்தோஷமா கேட்பேன். அப்போ முருகன் வந்து தமிழ்ல பாடு அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படின்னா அப்போ முருகன் தமிழ் கடவுள் தான் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ரொம்ப ஆழமா நம்புறோம். முருகனுடைய கதைகள் எல்லாம் அப்படித்தான். அதாவது பாருங்க, ஒரு தெய்வம் வந்து இங்க இருக்கிறவன் போய் வேண்டி வேண்டி விழுந்து விழுந்து பாடலாம். ஒரு தெய்வம் வந்து என்னை பாடுன்னு கேட்கணும்னா முருகன் வந்து அதை செஞ்சிருக்காரு. பொய்யாமொழி புலவர்னு ஒருத்தர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இடைக்காலத்துல வாழ்ந்த ஒருத்தர், ரொம்ப கர்வம் பிடிச்ச ஒரு ஆள். அவர் எப்படின்னா, நான் சிவபெருமானை பாடுவேன், பார்வதியை பாடுவேன், வேற யாரையும் பாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கர்வமான ஒரு ஆள். முருகப்பெருமான் கனவுல போய் ரொம்ப நல்லா பாடுறடா, ஜோரா பாடுற, என்னை பத்தி ஒரு பாட்டு பாடு அப்படின்னப்ப இவர் பாட மாட்டேன்னு சொன்னா பரவாயில்ல, இன்னும் அசிங்கப்படுத்துற மாதிரி என்ன சொல்லிட்டாரு, கோழி சீர்பாடும் வாயால் குஞ்சா முருகனை பாடுன்னு விட்டார். நான் கோழியை பாடுறேன்டா, கோழி குஞ்சு உன்ன நான் ஏன் பாடுவேன், பாட மாட்டேன்னு விட்டார். எவ்வளவு பெரிய அவமானம் முருகனுக்கு அது. இப்போ முருகன் என்ன பண்ணிருக்கணும், வேல் எடுத்து ஒரே கண்ணுல ஏத்திருக்கணுமா இல்லையா? ஒண்ணும் இல்லை. முருகன் வந்து கருணை கடவுள். அவர் எப்பவுமே ரொம்ப
தடப்படாலாம் பண்ண மாட்டார். சூரனை வதம் பண்ண பிறந்தார், ஆனா அவரையே வதம் பண்ணல, மயிலா சேவலா மாத்தி பக்கத்துல உட்கார வச்சுட்டார். கருணையே அதுதான் முருகன். இப்போ முருகன் என்ன பண்ணார் பாருங்க, சரி சரி எனக்கு ஒரு நேரம் வர நான் பாத்துக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு, ஏதோ ஒரு வறுமை வந்தது, ஒரு ராஜாவை பாடிட்டு பொன் மூட்டை வாங்கிட்டு காட்டு வழியா வந்துட்டு இருக்காரு பொய்யாமொழி புலவர், இதுதான் சரியான நேரம்னு தலைவர் இறங்கி வராரு வேடனா, மூட்டையை பிடுங்கிக்கிட்டாரு. மூட்டையை குடுறா எனக்கு வேணும்னு கேட்கிறாரு. அப்படியா, மூட்டை தரணும்னா நீ ஒன்று பண்ணணுமே, என்ன பண்ணணும், என்னை பத்தி ஒரு பாட்டு பாடுங்கிறான். யாரு, வேடனா வந்தவர் சொல்றாரு. இப்போ மூட்டை வேணும், பாடி தான் ஆகணும். சரி உன் பேர் என்ன, பாடி தொலைக்கிறோம் சொல்லு அப்படிங்கிறாரு. என் பேரா, என் பேர் முட்டை அப்படிங்கிறாரு. முட்டையா, இப்படி இல்லாம ஒரு பேர் வைப்பாங்க அப்படின்ட்டு பொய்யாமொழி புலவர் ஒவ்வொரு பாடல்லையும் முடிய முடிய முட்டை 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 முட்டையிலே முடிய முடிய பாடி முடிச்சிடுறாரு. முடிச்சோடனே இப்போ முருகன் வேடனா வந்தார்ல, அவர் கேட்டாரு, ஏமா நீ பெரிய புலவன் தானே, முட்டை பெருசா குஞ்சு பெருசான்னு கேட்டாரு. அவன் சொன்னா முட்டையை விட குஞ்சு தான் பெருசுன்னு. அப்புறம் அதை விட சின்ன இருக்க முட்டையை போய் பாடிட்ட அப்படின்னு உடனே தான் இவருக்கு புரியுது, கோழி சீர் பாடும் வாயாள் குஞ்சா முருகனை பாடேன், நீ எந்த முருகனை பாட மாட்டேனியோ நீ உன்னை முட்டையவே பாட வச்சுட்ட பத்தியான்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் பார்க்கும்போது எங்கள் மண்ணின் மொழியோடு எங்கள் மண்ணின் மக்களோடு இயைந்தும் கலந்தும் கதைகளாக இருக்கிற ஒரு தெய்வமாக முருகன் இருக்கிறார் என்றால் முருகனை தவிர வேறு எந்த தெய்வத்தை நாங்கள் தமிழ் கடவுள் என்று சொல்வது? சிறப்புனா என்ன சொல்றது, நீங்க பேசுறாலே எல்லாமே புதிய செய்தியா தான் இருக்கு. இது வரைக்கும் கேட்கவே இல்லாத செய்திகளா சொல்லிட்டு வரீங்க. ஆனா இந்த முருகன் பாடல்கள் அப்படின்றது வந்துட்டு இப்ப சமீபத்துல ஒருத்தவங்க முகநூல்ல போட்டிருந்தாங்க, என்னதான் ஒரு பெரிய நாத்திகரா இருந்தாலுமே எனக்கு வந்து டிஎம்எஸ் பாடின அந்த முருகன் பாடல்களை கேட்டா அப்படியே அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. முருகன் பாடல்கள் அப்படின்றது உங்களுடைய பார்வையில எப்படின்னா இருக்கு? முக்கியமா டிஎம்எஸ் அவங்களுடைய குரல்ல கேட்கும் பொழுது அது எந்த அளவுக்குனா இருக்கும்? அதாவது முருகன் பாட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது டிஎம்எஸ் குரல் இப்ப வந்த பாட்டுன்னு கிடையாது. நீங்க ஆதி காலத்துல இருந்து முருகன் மேல வந்த எல்லா பாட்டுமே அழகான பாட்டு தான். ஏன்னா முருகன் அழகு, அவங்ககிட்ட இருக்கிற மயில் அழகு, அவங்ககிட்ட இருக்கிற வேல் அழகு, அவன் மேல பாடின தமிழ் பாட்டும் அழகு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாடல்கள் ஒரு பெரிய அழகு வாய்ந்த பாடல்களா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரிதான். அதுக்கு என்ன காரணம்னா முருகனை தாண்டி இசைக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு. நீங்க சொன்னதான், ஒரு நாத்திகராகவே இருந்தா கூட இந்த நீங்க சொன்ன இந்த முருகனுடைய பாடல்கள் இருக்கு பாருங்க, இதெல்லாம் கேட்டாங்கன்னா நீ அல்லால் தெய்வம் இல்லை, இதெல்லாம் கேட்கும்போது அது உருகிடும்ல. அதனாலதான் ஆமா வாலி எழுதுனதுன்னு நினைக்கிறேன். முருகன் வந்து நீ கற்பனைன்னு சொல்லிக்க, கல்லுன்னு சொல்லிக்க, கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் அப்ப உன்னை நான் மறக்க மாட்டேன்னு பாடுற அந்த இடங்கள் இருக்குல்ல, அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிடுது, ஆமா முருகன் பொய்யாவே இருக்கட்டும், முருகன் கற்சிலையாவே இருக்கட்டும், அவன் கற்பனையா கூட இருக்கட்டும், ஆனா அவன் நல்லா இருக்கான், அந்த பாட்டா கேட்க கூட நல்லா இருக்கான். அதனாலதான் முருகனுடைய பாடல்களுக்கு இப்போ வரைக்கும் அது ஒரு மாதிரி இறைச்சல் இல்லாம ரொம்ப ஒரு ஒரு அமைதியான ஒரு பாடல், ரொம்ப உருகி பாடல். சினிமாவில் கூட பாருங்களேன், சினிமா பாடல் கூட முருகன் பாட்டு எடுத்தீங்கன்னா அது கேட்க கேட்க சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அந்த பாட்டா இருக்கட்டும், மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான், இதெல்லாம் சிவகுமார் முருகனா வந்து நடிச்சாருன்னா தியேட்டர்ல கீழே கற்பூரை ஏத்தி கும்பிடுவாங்க. சிவகுமாரியா கும்பிடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? முருகன் மேல இருக்கிற அந்த ஒரு பக்தி தான். அதனால முருகன் எந்த வடிவத்துல வந்தாலும் மக்களை கவர்ந்து விடுவார், அதுதான் முருகனுடைய பேராற்றல். அது இசையாக வந்தாலும் நாத்திகரையும் கவர்வார், அதுதான் முருகனுடைய பேராற்றல். சிறப்புங்கண்ணா. நான் பாடல் பத்தி பேசும்போது நிறைவா இந்த கேள்வியோடு நிறைவு பண்றேன். தமிழ் சார்ந்த நிறைய செய்திகள் படிச்சிருக்கீங்க, அப்பத்துல இருந்தே நிறைய பாடல்கள் நம்ம கேட்டுட்டு வரோம். எம்ஜிஆர் காலத்துல இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் தத்துவ பாடல்களா இருந்தாலும் நம்ம ரொம்ப எப்பயுமே மோட்டிவா டிமோட்டிவ் ஆகாம ரொம்ப மோட்டிவா வச்சுக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு வரோம். இப்ப தற்காலத்துல எழுதக்கூடிய பாடல்கள் சொல்ல போனா 2013 அப்புறம் வந்த பாடல்கள் எதுவுமே மனசுல நின்னா மாதிரி ஞாபகம் இல்லை. வரது பாடுறோம் கேட்கறோம், நிறைய ஆங்கில வார்த்தைகள் இருக்கு, அந்த டைமுக்கு வைப் பண்றோம், அதோட கடந்து போயிடுறோம். இது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? இந்த கால சூழ்நிலையா இல்ல பாடல் ஆசிரியர்களா? உங்களுடைய கருத்து? அதாவது எனக்கு என்னமோ இப்பெல்லாம் திரைத்துறை வந்து இசையையும் பாடலாசிரியர்களையும் ரொம்ப சரியா தேர்வு செஞ்சு பயன்படுத்திக்கலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் குறை சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க பாருங்க, ஒரு பொதுவான ஒரு மக்கள் கூட்டம் ரொம்ப கேட்கவே முடியாத சில பாடல்களையும் தான் ரசிக்குது. ஆனா அதே சமயங்கள்ல ரொம்ப அழகான தமிழ் வார்த்தைகளோடு வரக்கூடிய பாடல்களையும் இந்த சமூகம் வந்து ரசிக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு பொது ஜனம் நீ எதை கொடுக்குறியோ அதை ரசிக்க போகுது, அது கிரகிச்சுக்கும். அதுதான் இந்த பொது ஜனத்தினுடைய கொடுக்குற நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ நீங்க சொன்னீங்களே இன்னைக்கு ஏன் பாடல்கள் அப்படி இல்லைன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, அன்னைக்கு சினிமா திரைத்துறை
இந்த பாடலாசிரியர்களுக்குன்னு ஒரு பெரிய சிவப்பு கம்பளம் போட்டு வச்சிருந்ததோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த சிவப்பு கம்பளத்தை சுருட்டிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா இசையமைப்பாளரே பாட்டு எழுதுறாரு, ஹீரோவே பாட்டு எழுதுறாரு, அப்புறம் பாட்டே இல்லாம கண்ணாமண்ணான்னு ஒரு வார்த்தையை போட்டு இவங்களா அதை பாட்டாக்கிக்கிறாங்க. இப்ப ஏஐல கொடுத்து பாட்டை போடுறதுக்கு வந்துட்டாங்க. அப்ப பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அந்த காலம் பாடல்கள் ஏன் ஜெயிச்சுதுங்கிறதுக்கு காரணம், இப்போ வரைக்கும் அந்த பாட்டை கேட்டா நமக்கு திரும்ப கேட்கணும்னு தோணுது. ஆனா இப்போ ஒரு புது பாட்டு வருது, மனசுல நிக்குது, டெய்லி பாடுறோம். அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் வேற ஒரு பாட்டு வந்தோடனே அந்த பாட்டு மறந்தே போயிடும். ஆனா இன்னமும் நீங்க சில பழைய பாடல்கள் எடுத்தீங்கன்னா இன்னமும் அந்த பழைய பாடல்கள்ல இன்னும் நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த பாடலாசிரியர்களுக்குன்னு இருந்த ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். உதாரணம் சொல்ற பாருங்க, கண்ணதாசன் தான் இதுக்கான ஒரு பெரிய நபர். ஒரு நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி இது. கண்ணதாசன் ஒரு படத்துக்கு பாட்டு எழுத வரணும். இயக்குனர் வந்துட்டாரு, தயாரிப்பாளர் இருக்காரு, இசையமைப்பாளர் நம்ம எம்எஸ்வி ஐயா அவர்கள் தான். அப்போ எம்எஸ்வி ஐயா எப்பவுமே சரியான நேரத்துக்கு வருவார். ஆனால் அன்னைக்கு எம்எஸ்வி ஐயா முன்னாடி ஒரு கச்சேரி முடிச்சுட்டு நைட்டு படுத்துட்டு அலாரம் வச்சு படுத்தார் போல. ஆனால் அவரால் எழுந்துக்க முடியல, தூங்கிட்டார். கண்ணதாசன் காலையில் வந்துட்டார் நேரத்துக்கு. என்ன ஒரு வியப்புனா, கண்ணதாசன் என்னைக்குமே நேரத்துக்கு வரமாட்டார். அதனால அவரே என்ன சொல்லுவார்னா, எனக்கு பிடித்தது 2 மதம், ஒன்று இந்து மதம், இன்னொன்று தாமதம். ஏன்னா அவருக்கு அவ்வளோ லேட்டாக தான் எல்லாத்துக்கும் வருவார். அவரே சொல்லியிருக்காரு அவருடைய நூல்களில், நிகழ்ச்சி 4 மணிக்கு போட்டிருப்பாங்க, 3:50க்கு வந்துடுவாராம். தெருமுனையிலே காரை நிற்க சொல்லிடுவாராம். ஏங்கன்னு கேட்டா, சீக்கிரமா போனா மரியாதை இருக்காது, நம்ம லேட்டாவே போகணும், வேணுமனே லேட்டா போவாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இப்ப கண்ணதாசன் சீக்கிரம் வந்துட்டார். ப்ரொடியூசர் இருக்காரு, இயக்குனர் இருக்காரு, கதையை எல்லாம் முடிவு பண்ணி இப்படிதான் ஒரு பாட்டு எழுதணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இசையமைப்பாளர் வரல. ஃபோன் பண்ண அவருடைய உதவியாளர் எடுத்து, ஐயா தூங்கிட்டு இருக்காருங்க, நான் எழுப்பி வர சொல்றேன் உடனே கண்ணதாசனுக்கு பயங்கர கோவம் வெறுப்பு வந்துருச்சு. சே, என்னடா இது, மாட்டிக்கிட்டோம் யாடா கூடமா, என்ன பண்றது. சொன்ன, சரி சரி எனக்கு டைம் ஆகுது, நான் பாட்டு எழுதி கொடுக்குறேன், அவர் அதுக்கேற்ற மாதிரி இசை போட்டுக்க சொல்லுங்க. அதாவது அந்த காலத்துல பாட்டுக்கு இசை அமைச்சது தான் பெரும்பாலும். இப்போ ஒரு இசையை போட்டுட்டு பாட்டை கொண்டு திணிக்கிறோம். ஆனா எனக்கு இன்னொரு ஆங்கிள், இது ஒன்றும் புது மரபு இல்லை. ஏன்னா சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இளங்கோ சொல்றாரு, இசைக்கு பாட்டு எழுதியதாக சொல்றாரு. இசை கொடுத்துட்டு அந்த இசைக்கேற்ற மாதிரி பாடலா வரிகள் எழுதுனாங்கன்ற குறிப்பை பார்க்கும்போது, அப்போ இந்த மரபும் அப்போதுலேருந்தே இருந்திருக்கு, இப்போ வந்தது இல்லை இசையை போட்டுட்டு பாட்டு எழுதுறதுங்க. ஆனால் அப்போ கண்ணதாசன் பாட்டை எழுதி கொடுத்துட்டு அவர் இசை போட்டுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ எம்எஸ்வி வேக வேகமாக வரார். வந்தா, கண்ணதாசன் போயிட்டாருங்க. ஐயோ அப்படியா, என்ன பண்ணுறது, இல்லை பாட்டு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு, சுச்சுவேஷன்லாம் சொன்னோம். இப்போ பாருங்க, அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு எழுதிட்டார். ஆனால் அந்த பாட்டை படிச்சுன்னா இப்போ உங்களுக்கு சிரிப்பு வரும். என்ன பாட்டுன்னு வாங்கி பார்த்தாரு எம்எஸ்வி, பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறார். என்ன பாட்டு தெரியுமா? அவனுக்கு என்ன உறங்கி விட்டான் அகப்பட்டவன் லாடல். அப்போ இந்த பாட்டு கதைக்கு பொருந்தும். ஆனா உண்மையா சொன்னா எம்எஸ்விய கிண்டல் பண்ற மாதிரி அப்போ இப்படி ஒரு கவிஞர்கள் கட்டியாண்ட ஒரு திரைத்துறை இன்னைக்கு அது அப்படி இல்லாம போயிடுச்சோ, அதனாலதான் திரை இசை பாடல்கள் நம்ம மனசுல இன்னைக்கு நிக்காம போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. சிறப்புண்ணா. உறுதியா நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லாமே ஒரே ஒரு நபரே எல்லாத்தையுமே பண்ணிடுறாங்க. அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். உறுதியா மீண்டும் நிறைய தமிழ் செய்திகளோட சந்திக்கலாம்னா. நன்றிண்ணா. ரொம்ப நன்றி.